ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. திஸ் இஸ் ஸ்பெஷல் ஷோ வித் மீ வினோத் சுகுமாரன். இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டீம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தை உருவாக்குறது அப்படின்றது ஈஸியான விஷயமே கிடையாது. அதை தாண்டி அவார்ட்ஸ் வாங்குறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சாதனையான ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அவார்டு வந்து இந்த படம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. தட் மூவி நேம் இஸ் வெள்ள குதிரை. மீட் பண்ணிடலாமா? வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஒன்னு இல்ல ரெண்டுல கிட்டத்தட்ட 54 அவார்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க. 62 நாமினேஷன்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாழ்த்துக்கள். டேரக்டர் தான் இன்னும் என்ன அவார்டு வந்து கம்மியா வாங்கியிருக்கேன், இன்னும் நிறைய வரணுங்க அப்படின்ற மாதிரியே இருக்காரு. இல்ல, அவார்டு விஷயம் ஃபுல்லாமே அவரோட முயற்சி தான், ப்ரொடியூசரோட முயற்சி, டேரக்டரோட முயற்சி கிடையாது. எப்பவுமே டேரக்டர் தான் முயற்சி பண்ணுவாங்க அவார்டு வாங்குறதுக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முயற்சியும் ப்ரொடியூசரோட தான். ப்ரொடியூசர்னு ஒத்துக்க மாட்டாரு, நடிகர், அவர் ஆக்டர், இந்த படத்தோட ஹீரோ அப்படின்ற அப்படி வச்சுக்கலாம். ஒரு படத்தோட கரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? சரண்ராஜ் பிரதர், நீங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய ஸ்டோரிஸ் வந்து எடுத்துட்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. கடந்து ஃபைனலாக வந்து இவர் வந்து ஓகே சொல்லியிருப்பாரு. இவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருந்தது, எப்படி ஓகே சொன்னார்? அது ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் தான். ஆக்சுவலாக இவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி மணிகண்டன் சார் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், காக்கமட்ட மணிகண்டன் சார்ட்டாக இருந்துட்டு நான் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு மீன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் கொஞ்சம் கான்சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபார் சர்வைவல் நம்ம பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் ஆச்சு இதாச்சுன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது போகும்போது என்ன ஆகுது, அதில் ஒர்க் போயிட்டே இருக்குது, இங்கே எதுவும் நான் ஒர்க் பண்ண முடியல. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுது, அந்த கொரோனா வந்தப்போ ஸ்டாப் ஆகுது, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜாயின் பண்ணலாம் தான் போகிறேன். அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணலாம் தான் ரொம்ப முயற்சி பண்ணி யாரையோ பார்க்குறேன், எங்கே கேட்குறேன். என்ன ஆகுதுன்னா, அந்த கேப் விட்டேன் பார்த்தீங்களா, ஒரு 2 years 3 years கேப் விட்டல. அந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னா, அசிஸ்டன்ட்க்கே ஐ எம் நாட் ஃபிட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது கதை எழுதிட்டேன். பட் டெய்லி உட்காந்து நான் வெட்டிங் பண்ணாலும் கதை எழுதிட்டே இருப்பேன், நிறைய கதையில் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன். பட் அதால் ஒரு பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. அப்படி தான் சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் வந்து நான் ஆல்ரெடி அண்ணனை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் பழங்காட்டுன்னு. அந்த இதன் காரணமாக கரெக்டாக என் பர்த்டே அன்னைக்கு கூப்பிட்டார். பர்த்டே அன்னைக்கு தான் பேசுகிறோம் அந்த விஷயத்தை. பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டார். அவர் தான் ஹீரோ, அவர் ஊர் பக்கத்தில் மலைப்பகுதி ஒன்று இருக்குது, அவர் ஊர்கிட்ட இருக்க மலை தான் அது, ஓகேங்களா, போதமலைன்றது. அவர் ஊருக்கு மேலே இருக்க மலை. மூணாவது ஒரு பட்ஜெட் கொடுத்தார், இதுக்குள்ளே ஒரு கதை பண்ண முடியுமான்னு. நம்ம என்னென்னா அசினேட்டராகவே இருக்க அன்ஃபிட்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடிவு பண்ணிட்டேன், லெட்டஸ்ட் ட்ரை திஸ். ஏன்னா இப்போ நம்மளுக்கு சர்வைவலுக்கு வேறு எதுவுமே இல்லை, இது ஒரு ஓப்பனிங் அண்ணன் கொடுக்குறாருன்னும் போது லெட்டஸ்ட் புட் ஆல் இன்டூ இட்ன்ற மாதிரி, புட் எவ்ரிதிங் இன்டூ இட்ன்ற மாதிரி அதை போட்டு ஒர்க் பண்ண படம் தான் வெள்ள குதிரை. சூப்பர். ஹரிஷ் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சூப்பர். ஒரு ப்ரொடியூசரா மட்டும் இல்லாம ஹீரோவா வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. உங்களுக்கு வந்து நிறைய பாராட்டுகள் வந்து குவிச்சிட்டே இருக்கு. ஸோ நிறைய அவார்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது இந்த படத்தோட ஜர்னி? எப்படி ஓகே சொன்னீங்க? டேரக்டர் வந்து எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணாரு உங்களை? தயாரிப்பாளிங்கிறத விட நடிகனா ஒன்று பயணிக்கிறது தான் என்னுடைய வேலையே. ஏன்னா கூத்துப்பட்டில் இருந்தோம், 13 வருஷம் இருந்தோம். அங்கே தான் தம்பியை சந்தித்தோம். பழங்காடுங்கிற படம் பண்ணணும். அந்த இதில் ஒரு வேலையை முழுமையாக முடிக்கிறேங்கிற தம்பி மேலே ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இது பண்ணிட்டு அந்த 13 வருஷம் பயணத்தில் என்னுடைய நண்பர்கள்லாம் எப்படியே இருந்தேன், இப்படி வேறு நிறையா கொஞ்சம் படங்கள்லாம் முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு திருத்தணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். நிறையா இண்டிவிஜுவலாக தனியாக பண்ணலாங்கும் போது தான் நம்பனோட நானாக இருக்கணும், அந்த கதையினோட முக்கிய கதாபாத்திரம். அதில் வந்து நாம் ஒரு திட்டம் போடுறோம், அந்த திட்டத்தில் மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு இடம் தான், அந்த இடம் தான் அது. அதுக்கான கதையை தான் தம்பியை தேர்ந்தெடுத்தோம். அதனால் இந்த பயணத்துக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருந்தது தான் அந்த தயாரிப்பாளங்கிற ஒரு இடம். அந்த தயாரிப்பாளங்கிற ஒரு பொறுப்பு. இந்த இவங்களெல்லாம் வழிநடத்தி சரியாக கொண்டு போய் இதை முடிச்சு கொண்டு வந்து உங்கள் வரல வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த பொறுப்பு. சூப்பர் சார், சூப்பர். மேடம் வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் மேடம்? My name is ஜீவிதா. சூப்பர். முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நல்லாவே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். எப்படி இருந்தது இந்த ஜேர்னி? இல்லை, ஆக்சுவலி ஸ்டோரியில் எனக்கு சொல்லலை. ஓகே. எனக்கு இது ஆக்சிடென்ட்டில் தான் இந்த ஸ்கிரிப்ட் கிடச்சிது எனக்கு. ஆக்சுவலி ஹில்ஸ்ன்னு சொன்னோன்னே ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி. ஹில்ஸ் ஸ்டேஷன் நைஸ்ன்னு பார்த்தா அந்த ஹில்ஸ் ரொம்ப டேஞ்சரான ஹில்ஸ். வாக் பண்ணுறதுக்கு 6 hours கீழேருந்து மேலே போகணும். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அப்போ கூட எனக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக தெரியாது. என்னோட ரோல் என்ன அதுதான் சொன்னாங்க. இட்ஸ் நைஸ். அதே மாதிரி நான் ஒரு 2-3 டைலாக் கொடுத்து அவங்க ஆக்ட் பண்ண சொன்னாங்க. இதில் ஒரே ஒரு ஆட் ஆன் மட்டும் பண்ணிக்கிறேன். என்னென்னா, ஆக்சுவலாக எல்லா கேரக்டரும் நான் வந்து என்ன பண்ணேன், கூத்துப்பட்டில் தான் கூட்டு வந்தேன். யாருமே ஏன்னா நார்மல் ஆட்களை கொண்டு வர முடியாது. ஏன்னா அங்கே வந்து நிறைய ஃபிசிக்கல் பவுண்டரிஸ் இருக்குது, மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். கூத்துப்பட்டன்றது நடிகர் மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்கனால அவங்க எல்லாத்தையும் நான் அங்கே கூட்டு வந்தேன். அவங்க வாழ்க்கையே வந்து சினிமாவாக இருக்கனால அவங்க வந்துட்டாச்சு. ஜீவிதா வாஸ் சோ லக்கி. அங்கே போய் இருக்க ஒரு பொண்ணு வந்து கிளம்ப வேண்டியதாச்சு. அவங்களுக்கு எக்ஸாமாக இதாகும் போது அந்த பொண்ணு ஹேமான ஒரு பொண்ணு கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது எனக்கு அடுத்த நாளுக்கு ஒரு 2 நாள் ஷூட்டு போகணும். அப்போ ஆள் இல்லை. எந்த பொண்ணுமே மலை மேலே அப்படி 4 மணி நேரம் 6 மணி நேரம் அவங்க மேலே ஏறும், யாருமே வரல. அப்படி நம்ம ஜீவிதா தைரியமாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த கேரக்டர் கிடச்சிச்சு. ஸோ
அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் கூட ஓகே, எனக்கு அந்த அளவுக்கு டஃப்லாம் இல்லை. அங்கே ஃபஸ்ட்டு செட்டுக்கு போகிறோம், எல்லாரும் ஊன்னு கத்துறாங்க. பிகாஸ் அவங்களாம் ஆக்டிங் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம மாடலிங் முடிச்சுட்டு லைக் இப்படி வரும், என்ன பண்ணுறது அப்படின்னு. சார்லாம் உனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய இல்லை, நார்மலாகவே காமாக இருக்க கேரக்டர் இது. அதே மாதிரி நான் ஆக்டிங் எடுத்தோம் இப்படி இப்படிலாம் பண்ணேன்னா அப்படிலாம் எனக்கு வேணாம். எனக்கு வந்து இப்படிதான் இருக்கணும், செட்டிலாக இருக்கணும். நீ நடிக்க வேணாம், நீயா இரு போதும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்தாலும் இவங்க 2 பேரோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்கும்போது அதெல்லாம் ஓகே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி? டிஃப்ரெண்டான காஸ்டியூம்ஸ்லாம் கண்டிப்பா வேர் பண்ணிருப்பீங்க இல்லையா? மாடர்னாவே இருந்திருப்பீங்க. ஆமா, ஆஃப் சாரி. ஸோ நோ மேக்கப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 days எனக்கு ஷூட் கொடுக்கல. எனக்கு கொஞ்சம் கலராக இருக்கும்னு சொல்லிட்டு டார்க் பண்ண வச்சு, டேன் பண்ண வச்சு, ரொம்ப டேன் ஆக்கிட்டு வரும்போது ரொம்ப டேன்ல வந்தோம். என் வீட்டுக்கு இது நீயான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஃபைனலா எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சார்? என் பேர் அழகு செல்வன், அசோசியேட் டைரக்டர். ஆமாம். சூப்பர் சார். சார் கண்டிப்பா டைரக்டர் அடுத்த பொறுப்புல வந்து கண்டிப்பா அசோசியேட் டைரக்டர் தான் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கண்டிப்பா பெருசாவே இருந்திருக்கும். எத்தனை நாள் சார் ஷூட்டிங் போச்சாங்க? லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் சார்? லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் பக்கத்தில் ஒரு கிராமம். என்னென்னா ஃபஸ்ட்டு நான் லொக்கேஷன் பார்க்க போகல, டைரக்டரும் அண்ணன் மட்டும் தான் போனாங்க. 2வது ட்ரிப்பு டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் நாங்கள் மலைக்கு போனோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இதுதான் பாதை, இதில் தான் நடந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பன் மைண்டாக போல ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டோம். நீங்கள் ஏறிட்டீங்களா சார்? அதுதான் சொல்லுவேன். இல்லை, அது நான் சொல்கிறேன், நான் சொல்லிடுறேன், முடிச்சிடறேன். இது என்ன ஆகுன்னா, இவன் ஏறி வந்துட்டு இருக்கான். நாங்கள் மேலே போயிட்டோம். கொஞ்சம் நாம் கிட்டத்தட்ட மலைக்கு ஒரு 75% மேலே ஏறிட்டோம். எல்லாருமே ஏறிட்டோம். எங்கடா அவனுக்கானா அவன் கீழே வரான். எங்கடா கீழே வரான்னா கீழே இருக்கான், எதமோ செஞ்சு படுத்துட்டான்னா. அங்கேருந்து நான் திருப்பி வரேன், பேக்கெலாம் கொடுத்துட்டு மறுபடியும் நான் கீழே வரேன். வந்து பார்த்தா அப்படியே பாறையில் எல்லாத்தையும் அப்படியே படுத்து கிடக்கான். படுத்துட்டு என்ன சொல்கிறான், அந்த நம்பர் கொடுத்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா வீட்டுக்கு சொல்லிடுங்க, எனக்கு தெரிஞ்சு நான் மேலே இல்லை. என்னன்னா 3 இடத்துல எடுக்க வேண்டியது இருக்கும். மலைக்கு மேலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு மலைக்கு மிடில் வந்து திருப்பி கீழே வந்து ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு திருப்பி அங்கேருந்து மேலே போகணும். இப்போ 3 இடத்துல நீங்கள் ஒரே காஸ்டியூம் பண்ணணும். இது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, மேலேயே ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். அப்போ இதில் மல்டிபிள் காஸ்டியூம்ஸ் இருக்கும். இப்போ மல்டிபிள் காஸ்டியூம்ஸ் வரும்போது என்ன ஆகுனா, அடுத்து வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காருல, அந்த ஒரு கழுதை இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கழுதையில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வச்சாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருப்பி வைக்கணும் 3 இடத்துல. அப்படி எல்லாமே இதை மேட்ச் ஓவர் பண்ணி கொண்டு வந்து இதை பண்ண வேண்டியதாச்சு. சூப்பர், பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர ஒர்க்கு தான் அது. நான் சொல்லுவாங்க, காலை 9 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் டைம். இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 12 மணிக்கெலாம் மேலே போயிருப்பாங்க. நான் போகும்போது மணி 3. 9 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு நான் 3 மணிக்கு தான் மேலே அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணால் ஒரு அழகான கிராமம் மலை மேலே இருக்குது. ஆனால் அங்கே யாருமே கிடையாது. போனால் ரொம்ப அழகாக இருக்குது கிராமம். நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக நவம்பர் டிசம்பர் தான் நாங்கள் போகும்போது. சுற்றி பனி, யாருமே தெரிய மாட்டாங்க, பில்டிங் தெரியாது, எதுவுமே தெரியாது, சுற்றி பனி. அவ்வளோ சில்லாக இருந்துச்சு. சரி, நம்ம கேமராலாம் வச்சா நம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துலலாம் கேமரா வச்சோம், மிஸ்ட்டு போகிறது எல்லாமே அழகாக இருக்கும் அந்த இடத்துல. அதுவும் அதுக்கு மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அந்த வியூலாம் வந்து. என்னென்னா ஊருக்குள்ளே போயிட்டு நாங்கள் உடனே அடாப்ட் ஆகிட்டோம். அதுதான் அங்கே உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எங்கள் ஊர் மாதிரி அது ஆகிப்போச்சு. மலையில் ஏறினோடனே அது நம்ம ஊர் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக மாற்றிட்டோம். நாங்களும் மாறிட்டோம். அங்கே இருக்கிற பீப்புளுமே எல்லாருமே எங்ககிட்ட ரொம்ப சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 நாள்லேயே எல்லாருமே சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எந்த வீட்டுக்குலாம் போகலாம், எந்த வீட்டுக்குலாம் போகலாம், அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் சொல்கிறேன். அந்த மாதிரி ஆகி போயிட்டோம் எல்லாரும். அங்கே இருக்கிற ஸ்கூல் டீச்சரு எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுக்கடுத்து அவங்களுமே அடாப்ட் ஆகிட்டாங்க. மெயின் ரீசனும் சிக்னல் இல்லை. ஸோ சிக்னல் தான் நம்ம எல்லாம் மொபைல் பார்த்துட்டு இருப்போம். ஸோ சிக்னல் உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாவே அமைஞ்சிருக்குது. மேக்கப்பும் போடக்கூடாது, காஸ்டியூம் மாத்திட்டாங்க, சிக்னலும் இல்லை, ஃபோன் இருந்தால் வச்சு பேசிட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. எல்லாரும் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுறதும் ஸ்டோரியை சொல்லு, அங்கே ஊரில் இருக்கவங்க ஸ்டோரியை கேட்குறது. எனக்கு கிச்சனில் நான் வீட்டில் இருக்கும்போது போனதே இல்லை. ஆனால் அங்கே போய் ஃபுல்லாக கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஃபுல்லாக ஃபுட் சர்வ் பண்ணுறது. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இருக்குது அங்கே ஒரு ஆலமரம், அங்கே மட்டும் தான் சிக்னல் வரும். இங்கே நாங்கள் ஹலோ சொல்லுவோம், ஒன்னொருத்தவங்க ஹலோ சொல்லுவாங்க. எங்கே ஹலோவும் எங்களுக்குள்ள கேட்குறது. நாங்கள் ஃபோனே யாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணல அந்த 40 days. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாலியாக தானே இருக்கும். ஃபுல்லாக எங்களுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அது ரொம்ப நைஸ். மலையில் கீழே 5 கிலோமீட்டரில் ரொம்ப நவீனமாக நகரம். நமக்கு சேலெல்லாம் இருக்குது. இந்த கூட அந்த மலையில் பாருங்கள், இவ்வளோ 20th century 21st century அப்படி இருந்தாங்க. அவங்க ஒன்று கஷ்டப்பட்டு கொண்டு போனது மின்சாரம் மட்டும் கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க, கரண்ட்டு கொண்டு மேலே கொண்டு போயிட்டாங்க, மீதி எல்லாம் பாவம் இல்லை. ஒரு படத்தை உருவாக்கும் போது இந்த மாதிரியான ஒரு பிளேசஸில் போய் நம்ம ஷூட்டிங்லாம் எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட நம்ம ஜெல் ஆகணும். அவங்க கூட வந்து அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்க எப்படிலாம் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அவங்கள பார்த்து நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ப்ராசஸ்லாம் அங்கே நடந்ததா எப்படி? ஆக்சுவலாக என்னென்னா, நான் முதல்ல கதை எழுதும் போதே அதை பார்த்து தான் நம்ம கதை எழுதும் போதே அங்கே போய் உட்காந்து தான் கதை எழுதுனால அங்கே எப்படி ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோம். அங்கே உட்காந்து எழுதுனது அந்த ஊருக்கு மலை மேலே உட்காந்து எழுதுனோம். அங்கே உட்காந்து அதில் உட்காந்து அங்கே தான் எழுதுனது. கதையை அங்கே தான் எழுதுது. கதை எழுதிட்டு நம்ம இது பண்ணலாம். கதை அங்கே உட்காந்து எழுதுனது. எழுதும் போதே நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிட்டு இது
பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது அங்கே வந்த அப்புறம் நாங்கள் இருந்ததே அவங்க வீட்டுக்கு. இப்போ நாங்கள் எப்படின்னா குடிசையில் தான் இருக்கோம். ஒரு ஆளுக்கு ஒரு குடிசை கொடுத்துருவோம் சரிங்களா. அந்த குடிசை வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இன்னொரு குடிசை இருக்குது, இந்த வீட்டு பக்கத்தில் இது. அப்படி தான் நாங்கள் இருக்க வேண்டியது. கிராமமாக தான் இருந்தோமே தவிர தனியாக போயெல்லாம் அங்கேயே இருக்கல. ரெஸ்ட் ரூம் நாங்களே கட்டினோம். ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் நாங்கள் கட்டினோம். அங்கே மேலே இதே இல்லை, நாங்கள் 2 ரெஸ்ட் ரூம் கட்டியிருந்தோம். கட்டினதை மற்ற எல்லாம் கிராமமாக அவங்களோட தான் இருந்து அவங்களோட தான் பழகிட்டு இருந்தோம். அப்படி தான் இருந்துச்சு போகும்போது. அதேமாதிரி அவங்களுமே நான் ஒரு இது என்னென்னா அவங்களே என்ன செய்வாங்கன்னா ஷூட்டிங் வந்த முதல் நாள் மட்டும்தான் பெரிய ஆட்களாக வச்சு எடுத்தோம். திருப்பி ரீடேக் போகும்போது மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணி முதல்ல எடுப்போம் பார்த்தீங்களா. அங்கே வந்து பயங்கரமாக இதாகிட்டாங்க, என்ன திருப்பி எடுக்கிறீங்க. அப்புறம் போக 10 நாள் அனுப்புகிறோம், அவங்களே டேக்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திருப்பி எடுப்பீங்களா, மாஸ்டர் எடுப்பீங்களா, அப்படி அவங்களே வந்துட்டாங்க. எல்லாமே பாட்டிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஞாபகம் இருக்கா? வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போகலையா ஷூட்டிங் இல்லையா, என்ன போகலையா அப்படின்னு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜாலியாகிட்டாங்களா. மொத்தம் எத்தனை நாள் ஷூட் போச்சாங்க? 45 days கிட்ட போச்சு. 45 days சிங்கிள் ஷெடியூல், அதாவது நிப்பாட்டியாமல் சிங்கிள் ஷெடியூலில் 45 days போச்சு. ஆமாம். இது மிடில் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லாமலாம் போயிருக்கும். இது நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு டேக்கில் என்ன ஆகுது, நாங்கள் வந்து ஹீரோயினுக்கு கோவமாக நடந்து வந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த குடம் வந்து என்ன பண்ணிட்டோம், வச்சுட்டேன். அந்த குடம் வந்து நாங்கள் இந்த குடத்தை குடிக்க சொன்னால் அவங்க அவசரத்தில் வந்து வேறு குடத்தில் குடிக்கிறாங்க. அது பார்த்தா அழுக்கு தண்ணி தான், தண்ணி அழுக்காக தான் இருந்துச்சு. மாடு அடுக்க வைக்கிற மாதிரி தண்ணி தான். இவங்க எடுத்து குடிச்சிட்டாங்க. ஒரு டேக்கில் குடிக்கிறாங்க, 2வது டேக்கில் குடிக்கிறாங்க. நான் பார்த்துட்டுங்க, ஐயோ தண்ணி தப்பாக இருக்கான்னு சொல்லி டேக்கை மாற்றி குடத்தை மாற்றி வச்சிட்டோம். அது மாற்றி வச்சு மறுபடியும் எடுக்கிறோம். அடுத்த நாள் உடம்பு முடியாமல் போதும் நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சம்பவமே இந்த படத்தில் நடக்கவே இல்லை. யாருக்குமே உடம்பு முடியாமல் போகவே இல்லை, எதுவுமே நடக்கலை. என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட் டே ஷூட்டில் காலையில் 7 மணிக்கோ 6 மணிக்கோ பிளான் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஷாட். இப்போ தான் முதல் நாள் எல்லாரும் அசம்பிளியாச்சு வச்சாச்சு. எப்படி எடுக்க போகிறது தெரியாது, என்ன எடுக்க போகிறது தெரியாது, எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே அங்கே வச்சு தான் இது பண்ண போகிறனால வச்சிட்டோம். ஷூட் வந்து 7 மணிக்கு ஆரம்பிக்க போதுன்னா 6:15 கிட்ட ஹீரோயின் வராங்க. வந்துட்டு எல்லாம் பார்த்தோன்னா இல்லை பொட்டு மட்டும் கொஞ்சம் தப்பாக போய் மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. சொன்னால் 6:15 ஆகுது, 6:20 ஆகுது, 6:30 ஆகுது, 6:45 ஆகுது. என்ன ஆள் காணோம், என்னடா ஆளை காணோன்னு பார்த்தா போய் பார்க்குறோம், விழுந்து கால் இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கேன் அவங்களுக்கு. ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட் சுற்றி நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் மழை ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருக்கும், எங்கேயுமே உட்காந்து இந்த மாதிரி சீக்வன்ஸே இருக்காது. அப்போ நான் அந்த காலோட வந்து முதல் நாள் அப்படியே எடுத்துகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 சீன் 3 சீன் போயிட்டோம் அன்றைக்கி. நொண்டியே எடுத்தாங்க. அப்புறம் ஒரு ஊர்க்காரங்க வந்து எண்ணெயெல்லாம் போட்டு அது ஒரு அதிசயம் மாதிரி கரெக்டாக நீ விட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் கொடுத்தோடனே நல்லா ஆகிட்டாங்க. அதுக்கு 3rd டேலேருந்து ஷூட் அவங்க ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி ரெஸ்ட்டுக்கு மட்டும் வேறு ஆளுக்கு வச்சு எடுத்துகிட்டு போர்ஷன் எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டோம். இதில் என்ன ஒரு முழுமையாக நடந்து நான் வரேன்னா, யாருக்கும் உணவு செரிமானம் இல்லாமல் போகலை, ஒத்துக்காமல் போகலை, லூஸ் மோஷன் ஆகலை, வாந்தி வரல, பேதி வரல, எதுவுமே ஆகலை. சமைச்சிட்டோம், அங்கேயே சமைச்சு தான் பண்ணோம். எல்லாத்துக்கும் அது நடந்தது, உடம்பு பாதிக்காமல் போச்சு. இந்த இதில் இந்த கால் பேசேஜ் பார்த்தீங்களா, அந்த லிக்மெண்ட்டு பாதிச்சோ அதில் 2 ஜாயிண்ட் ரொம்ப அடிபட்டு இருந்தால் உடனே வீங்கும். நாங்கள் தம்பி ஆள் அடிச்சு பார்க்கும்போது வீங்கிடுச்சு. நாங்கள் போய் பார்க்குறோம், இவ்வளோ ரொம்ப பெருசு இந்த கால், இவ்வளோ தூரம் ஏனக்கால் மாதிரி வீங்கிருக்கு. லிக்மெண்ட்டும் அந்த ஜாயிண்ட் அடிபட்டால் தான் ஆகும். ரொம்ப பாதிச்சிட்டு மாட்டேது, என்னன்னு தெரியலன்னு சரி சாயந்தரம் முடிவு பண்ண எப்படி நீ ஷூட்டிங் போட்டுன்னு சொல்லி இருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு கூட்டு வந்து அங்கே ஒரு நம்பிக்கை விட்டுவாங்கல்ல, நம்ம கடவுள் நம்பிக்கை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை பாடம் போடுறாங்க. அந்த பாடங்கிறது என்னென்னா, நீ நல்லா இருக்கணுமா, உனக்கு சரியாகுமா, அந்த ஆத்தா சரி பண்ணும், இந்த ஆத்தா சரி பாடம் போடுறாங்க. அந்த உரமா போட்டு அது நீ வீட்டையே பாடம் போடுறாங்க. ஒரு ஷாட்டு பண்ணி அப்படி மறுபடியும் பாடம் போட்டு நீ இந்த மாதிரி பண்ணி ஒரு 2-3 நாள் போய் எடுத்தாங்க. அது கொஞ்சம் சரியாயிடுச்சு. எங்கள் பயந்து தான் இருந்தது. அது ஒரு லைஃப்ல வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது, அங்கே மட்டும்தான். எக்ஸ்ட்ரீம்லி ஏன்னா எல்லாருக்குமே எல்லாருக்குமே அங்கே இருந்துட்டு வந்து தனித்தனியாக யார்ட்ட வேணால் கேளுங்க, கேட்டால் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு படம் வேறு எனக்கு, நான் போய் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு இதோட அவ்வளோ க்ரௌட்ஸ் படம் வந்து இப்போ சின்ன படமாக இருக்கலாம், பட் எல்லா சீன்ஸ்லையும் 200 பேர் 100 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இது எல்லாம் சேர்ந்து அங்கே எடுக்கும்போது பயங்கர எனக்கு அதான் சொல்கிறேன், இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எமோஷன்ஸ் எனக்கு. ஓகே, இந்த படத்தை பயங்கர அட்டாச்மெண்ட் தான் அந்த படத்துக்கு. அவார்ட்ஸ் மூவிஸ் அப்படின்னாலே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் மக்களோட மைண்டில் வந்து எப்படி தாட்ஸ் இருக்குது அப்படின்னா, படம் வந்து ஸ்லோவாக இருக்கும், போர் அடிக்கும், தூக்கம் வரும், அப்படிப்பட்ட ஒரு தாட்ஸ் தான் வந்து மக்களோட மனசில் வந்து இருக்குது. ஸோ திரைக்கதையாக இதை வந்து எப்படிலாம் பில்ட் பண்ணீங்க, எப்படிலாம் ஸ்ட்ராங் பண்ணீங்க? ஸோ அவார்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ண வைக்கிறதுக்காக என்ன மாதிரி விஷயம்லாம் வந்து ஆட் ஆன் பண்ணீங்க? இந்த படம் வந்து முழுக்க வந்து ஃபோக்கஸ் ஆன் அவார்ட்ஸ் கிடையாது, அவார்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் கிடையாது. எழுதும் போதும் அதை ஐ வாஸ் வெரி கிளியர். நான் வந்து அண்ணன்ட்ட ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் வாங்கிட்டேன், இது தியேட்ரிக்கல் மூவியாக வரணும், இது மட்டும் நான் ப்ராமிஸ் வாங்கிட்டேன். அடுத்த விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. நாட் ஒர்க்கிங் ஆன் சிங்கிள் லேயரில் போகாது, நிறைய லேயர்ஸ் இருக்கும். உங்களுக்கு பயங்கரமாக எங்கேஜ் ஆகும். பாட்டுகள் கிட்டத்தட்ட 5-6 பாட்டுகள் இருக்குது படத்தில். ஓகேவா, என்ன வேணுமோ, அதாவது படம் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வேணுமோ, ஒரு த்ரில்லர் வேணும், ஒரு சஸ்பென்ஸ் வேணும், இது வேணும், எல்லா டைப் ஆஃப் எமோஷன்ஸும் படத்தில் கன்வே ஆகும். அது இருக்கும் 100%. ஓகே, உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல தோணுச்சு சார் இது வந்து அவார்டுக்கு வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்னு? முதல் பிரதி வந்து தம்பி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் பார்த்தா தம்பி சொன்ன மாதிரி என்ன முதல்ல நம்ம கதை முடிவு பண்ணி தானே ஷூட்டிங் போக போகிறேன்னு சொன்னாங்களோ அது பிறகு எடுத்து முதல் பிரதி வந்து. ஆனால் உட்காந்து நான் தனிமையில் ஒரு முறை பார்த்தப்போ என்னென்னா ஜனரஞ்சகமாக இருக்குது, நல்ல ஜனரஞ்சகம். எல்லாம் முதல் பாதி பார்த்துட்டு 2வது பாதி இதுதான் வரப்போகுது அப்படிம்பாங்க. அது இல்லை, கொஞ்சமாக கண்டிப்பாக கணிக்க முடியாத அளவுக்கு மாறி இருக்கும்.
இதெல்லாம் முடிஞ்சு அந்த கிளைமாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் 2.25 மணி நேரம் படம் நினைக்கிறேன், இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம் இருக்குது, எப்படி கிளைமாக்ஸ் முடிப்பாலும் இருந்துட்டு இருப்போம். அதுக்கு முன்னே எதுவோ எல்லாம் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்க அப்பா வந்து அதுலேருந்து தப்பிப்பார், தப்பிச்சா வீட்டுக்கு வருவார், வீட்டிலலாம் ஏர்போர்ட் போயிட்டா ஏர்போர்ட் போனால் கொண்டுருவார், அப்படி முடிவு. அந்த மாதிரி இதில் ஒரு கிளைமாக்ஸு நான் எதிர்பார்க்காத கூட பண்ணாங்க. ஏன்னா வேறு மாதிரிலாம் ஒரு 2-3 இது இருந்து அந்த ஃபுட்டேஜெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தி நம்ம பார்வையாளனுக்கு அது தெரியாது, இப்படி தான் இது போய் முடியும். ஏன்னா எனக்கு சரிசமமாக அந்த ஹீரோனிக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுல அவங்களும் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களும் வச்சு முடிக்கிறாங்களா, அவங்களும் எனக்கு வச்சு முடிக்கிறாங்களா, இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டு இருப்பார் கீழே ஒருத்தர் அவர் வச்சு முடிக்கிறாங்களா, இல்லை அந்த ஊரில் ஒருத்தர் இருப்பார் அவர் வச்சு முடிக்கிறாங்களா, இப்படிலாம் இருக்கும். ஆனால் அது வேறு மாதிரி போய் முடிச்சிருப்பாங்க. இப்படி படம் பார்க்கும்போது நேர்த்தியாக இருந்தது. அந்த நேர்த்தியில் பாட்டு இருக்குது, 5 பாட்டு நல்ல முழு பாட்டுங்க. அதில் 2 கதையினுடைய சூழ்நிலை வந்து போட்டிருக்காங்க. விருது படம் அப்படின்னா அந்தந்த கண்ட்ரியில் அங்கங்கே கலாச்சாரத்துக்கு அதை சரியாக பண்ணும்போது விருது பார்க்கறதுக்கு ஜனரஞ்சகமாக விறுவிறுப்பாகவும் சஸ்பென்ஸ் த்ரில்லராகவும் இருக்கும். ஆனால் விருதுக்கு தகுதியான எங்கேயும் இவங்க சொன்னாங்களே மேக்கப் எல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி மேக்கப்போ ரியாலிட்டி உண்மை தன்மை மாறாமலோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சினிமாங்கிற ஒரு ஊடகம், தொழில்நுட்பம், விஞ்ஞானம், அதில் நல்ல ஒரு படம் கொண்டாந்துருக்கும். சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து வின் பண்ணணும் எப்படி இருந்தது சார் அந்த ஃபீல்? நமக்கு அதுதான் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா, இன்னும் நிறைய அவார்ட்ஸ் கன்ஃபிளான்னு ஒரு தோணும் இல்லையா? பாதையில் பயணிக்கலாம்னு நினச்சோம், கொஞ்சம் தூரம் போயிருக்கோம், கொஞ்சம் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, அதை தாண்டினா போகலான்னு அந்த பள்ளத்தை தாண்டிட்டோம். அப்போ அந்த பாதையை நம்ம போனோன்னா நம்ம போய் சேரக்கூடிய இடத்த சேர்ந்துடலாம் தம்பி நினச்சதோ நான் நினச்சதோ. அப்போ இது விருதுக்கும் அனுப்பலாம், பார்க்குறதுக்கு ஜனது தேட்டருக்கு கொண்டு போகலாம். அப்போ நம்ம நடிகனாக வரதுக்கு இந்த பாதை கொஞ்சம் சரிதான், அதில் கொஞ்சம் சரியாக போகிறோம் அப்படின்னு தோணுச்சு. அதாவது உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும், அதுக்கப்புறமா இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். ஓகே, பொதுவாக அந்த அசோசியேட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கும் டேரக்டருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜாக இருப்பாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போய் அங்கே போய் ஷேர் பண்ணுறது, இங்கே எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணுறதுலாம், அந்த மாதிரி இந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நடந்ததா? ஸோ சீக்ரெட்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே கிடையாது. அண்ணன் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவார், நாங்களும் அண்ணன் இதான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். இன்னொன்று ஸ்கிரிப்டில் அண்ணனுக்கு டேரக்டர் வந்து என்ன நரேட் பண்ணாரோ அதை மட்டும்தான் நாங்கள் ஷூட்டே பண்ணோம். ஓகே, சூப்பர். மற்றபடி எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. எனக்கு பர்சனலாக என்னென்னா, இப்போ ஷூட்டிங் லொக்கேஷன் போது நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருப்போம், அந்த லொக்கேஷன் 4 கிலோமீட்டர் நடந்து போனோம். லொக்கேஷனுக்கே நீங்கள் இருக்கிற இடத்துல 4 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். 4 கிலோமீட்டர் நடந்து போனால் அது 2-3 காடை தாண்டி போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எத்தனை கிலோ இருந்தீங்க? ஏன்னா ஜென்ரலாகவே 98 இருந்தேன் நான். 98 இருந்தீங்க. இப்போ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போது 92, 91 ஒரு 5 kg தான் குறைஞ்சிச்சு. 5-6 kg வந்து குறைஞ்சிச்சு. ஓகே, சூப்பர். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் அது சேம் தான், அந்த காட்டு வழி பாதை தான் போகணும். எனக்கு என்னென்னா அங்கே பாம்பு இதெல்லாம் ஜென்ரலாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அங்கே எதுவுமே நாங்கள் பார்க்கல, ஷூட்டிங் நடந்த ஒரு இதில் கூட பார்க்கல. நம்ம வந்துச்சு, ஆக்சுவலாக நிறைய இடத்துல வந்துச்சு. நான் சொல்லலை, நானுமோ அண்ணனவோ யாருமே சொல்லலை. ஏன்னா பாம்பு அது பாட்டுக்கு போயிடும். இதை சொன்னி நீங்கள் இது பண்ணால் தான் பிரச்சனைன்னு சொல்லி நான் நிறைய இடத்துல பாம்பு பார்த்தேன். நாங்கள் தான் முதல் போவோம், நான் ஒரு ராஜா, நாங்கள் அவ்வளோ பெருசு பார்த்தேன். பார்த்து யார் இவன் தான் பார்த்தோம், பார்த்துட்டு எதுவுமே வாயே திறக்கல. அது பாட்டுக்கு போயிடும், அது பாட்டுக்கு இருக்குது, அது பேசி தான் பிரச்சனையாக கூட நான் சொல்ல. சரி, ரைட். எனக்கு பிரதர் உஷாரா லாஸ்ட் அதுக்கு தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். பொறுமையாக போகலாம், எதுக்கு சேஃப்டியாக போகலாம் அப்படின்னு. இல்லை, நான் எப்பவுமே கடைசியாக எல்லாம் போனோம். இன்னொன்று என்னென்னா, ஆளுக்கு ஒவ்வொரு ஏதாச்சும் ஒன்று கேரி பண்ணிட்டு அங்கே போனோம் ஸ்பாட்டுக்கு. நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போனீங்க? ரொம்ப இடையானதுங்க, ரொம்ப இடையானது. பேடை மட்டும் தூக்கிருப்பான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வெள்ளை குதிரையில் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் இருந்தது அழகு தான் நினைக்கிறேன். மோஸ்ட் கம்ஃபர்டபுள் தான் எனக்கு தெரிஞ்சு என்ன, நான் கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவேன், நான் கூட கேரி பண்ணிட்டு போவேன். அவனுக்கு என்னன்னா அந்த இது இருக்கா, கொஞ்சம் இதாக இருக்கான்ல. ஸோ வி கேவ் ஹிம் ஆல் த ஃப்ரீடம். நீ என்ன வேணுமோ எப்படியோ இருந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அவன் அழகாக வந்துட்டு போயிட்டு இருப்பான். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பாதிப்புகள் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபிசிக்கலாகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நினச்சா கூட அந்த ஸ்ட்ரகிள் வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். பாதிப்பு, இந்த பாதிப்பு தான் பெரிய பாதிப்பு அப்படின்னா இது உங்களுக்கு? எனக்கு நான் ஒரு மலை மேலே எட்ஜில் ஷூட் பண்ணோம். நீங்கள் இந்த சைடு பார்த்தா ராசிபுரம் தெரியும். ஓகே, ஒரு எட்ஜி மேலே ஷூட் பண்ணோம். ஒரு முக்கியமான சீக்வன்ஸு எட்ஜி மேலே ஷூட் பண்ணோம். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் தாராபுரம் தான். ராசிபுரம். ஏன்னா அவ்வளோ ரிஸ்கான இடம், ஃபுல் பாறையில் இருக்கிறோம். கேமராவும் ஷூட் பண்ணேன், கேமரா விட்டாலுமே கீழே விழுங்க, அந்த மாதிரி தான். அந்த லொக்கேஷனே அப்படி தான் இருந்துச்சு. அந்த டைத்தில் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் வேற குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல, மலை மேலே வேற இருக்குமா. அந்த இடம் மட்டும் ட்ரையாக இருக்கும், சுற்றி மரம் இருக்காது. அந்த பாறை சைடு மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும். அதுதான் ரொம்ப கஷ்டமாக வச்சுட்டாங்க. சூப்பர் மேடம், நீங்கள் சொல்லுங்கள் மேடம்.
இதில் எனக்கு பாதிப்புன்னு மீன்ஸ் அந்த அளவுக்குலாம் இல்லை, பிகாஸ் சரண் சார் எல்லா ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காரு. ஸோ பட் என்னென்னா ரெஸ்ட் ரூம் நாங்கள் இருக்கிற பிளேஸ் மட்டும் தான் இவங்க ரெஸ்ட் ரூம் பில்ட் பண்ணாங்க. பட் இந்த மூவியில் நாங்கள் ஆக்ட் பண்ணதை விட வாக் பண்ணதை ரொம்ப அதிகம். ஸோ இங்கேருந்து அங்கே போகணும். ஸோ எனக்கு ஒரு மெயினான சீன், அந்த சீன் வந்து கம்பல்சரி அந்த மூவிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நானும் இருக்கணும். ஒரு 200 to 150 பீப்புள் அங்கே வேறு லிஸ்ட்லேருந்து தான் பீப்புளை கூட்டிகிட்டு வைக்கிறாங்க. அந்த டைம் எனக்கு மென்சஸ் வேறு. ஸோ ரெஸ்ட் ரூம் இல்லை, அந்த ஊரில் ரெஸ்ட் ரூமே இருக்காது. ரொம்ப கஷ்டம். என்னோட பேட் டைம் இன்னும் அப்போ பார்த்தா வெயில் அப்படி இருக்குது, முடியல. பட் சரண் சார் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் என்னால் முடியாது, இந்த சீன் வைக்கமா கண்டிப்பாக இருக்கணும். பட் என்னோட ஷார்ட் வரும்போது இருக்க சொல்லுவார். அந்த ஷார்ட்டில் போய் உட்காரு ஜீவிதா, போய் உட்காரு. ஸோ அந்த அளவுக்கு கேர் பண்ணும்போது நான் அதான் இவங்களோட ஸ்ட்ரகிள் பார்க்கும்போது என்னோட ஸ்ட்ரகிள்லாம் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஸ்ட்ரகிள் நீங்கள் கேட்குதுன்னா இவங்க 2 பேர்கிட்ட கேட்கணும், டெக்னீஷியன்ஸ்கிட்ட கேட்கணும். ஏன்னா எந்த ஹில்ஸ் போனாலும் பாக்ஸில் தூக்கிட்டு கேமரா தூக்கி ரொம்ப பார்ப்போம் தெரியுமா. நம்மளாவது ஆக்ட் பண்ணுறோம், ஓகே போய் முடிச்சிடுறோம். ஆனால் இவங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணால் தூங்கலை. 48 days சொல்ல போனால் பர் டேக்கு 2 hours 2 பேர் தூங்கியிருப்பாங்க. மற்றபடி ஃபுல்லி ஹார்ட் ஒர்க். சூப்பர். ஹரிஷ் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு மெயின் நினைக்கிறேன். இவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய வழிகளை வந்து பார்த்துருப்பீங்க. நீங்களாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட டீம்மேட்ஸாக இருக்கட்டும், யாராச்சும் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நினச்சா கூட அது ஓ மை காட் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கவே கூடாது அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு 4 முறை கேமரா விழுந்துருச்சுங்க. அவங்க கவனமாக தான் வராங்க, மலைக்குள்ளே ஏறி பாறையில் போய் விழும்போது 4 முறை கேமரா விழுந்துருச்சு. அது ஒரு பாதிப்பு. ஒரு முறை கல்யாணம் காட்சி நல்லா போட்டோம். அங்கே ஊர் பிரகாரம் என்னென்னா கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பொண்ணழைப்பு மாப்பிள்ளை ஒரு நாள் பொண்ணு வந்து மாப்பிள்ளை விட்டு கூட்டி போவாங்க, மாப்பிள்ளை பொண்ணு விட்டு கூட்டி வருவாங்க, அப்புறம் அவங்க குலதெய்வத்து போவாங்க, இங்கே குலதெய்வத்து போவாங்க. இந்த மாதிரிலாம் முடித்து வந்து அப்புறம் முதலிரவு காட்சி இதெல்லாம் அவங்களுக்கு காட்சி நிலை முதலிரவு நாள்லாம் முடிஞ்சு எல்லாம் கல்யாணம் ஒரு 5-6 நாள் நடந்து களைச்சி போயிருப்பாங்களே. அப்புறம் கிடா வெட்டுவாங்க. ஆமாம், கறி விருந்து. அந்த மாதிரிலாம் நடக்கும். இதுவும் முறையான இருக்குது. நாங்கள் அதே மாதிரி ஒரு கல்யாண காட்சி அதில் வச்சோம். முடிச்சுட்டு அது பிரித்ததை வேறு அடுத்து கோயில் செட்டப்புக்கு போய் பண்ணோம். அது பிரிக்க விட மாட்டேன்ட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு கடை வெட்டணும் அப்படின்ட்டாங்க ஊர்லையா. கடை இப்போ நாங்கள் இருக்கிற ப்ரொடக்ஷனுக்கு எங்கே போய் கடை வெட்ட முடியும்? கடை வெட்டுனா பிரிக்கலாம். அது நான் அதுவும் 5 நாள் 5 நாள் என்ன ஷூட்டிங் பண்ணுறதுன்னு எது பேசினாலும் ஒத்துக்கல. நீங்கள் எது வேணாலும் பேசிக்க. ஊர் பெரியனா அவர் சாமியார் மாதிரி இருக்கிறாரு. அவர் கடவுள் நம்பிக்கையில் அதிகமாக இருக்கும்போது அவனும் விடவே இல்லை. அப்புறம் விட்டுட்டு அப்புறம் அந்த பழம் கூட பழுத்துது. அப்புறம் தான் இதை விட்டு தான் எதுவும் நடந்தது. அப்புறம் நாங்கள் வேறு ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு அந்த மாதிரிலாம் நடந்தது. அது ஒரு பாதிப்பு. அடுத்தது நாங்கள் போக முடியல. பஞ்சாயத்து, கல்யாணம், ஊர்க்கூட்டம், வெவ்வேறு இது மாதிரிலாம் ஒரு க்ரௌடு சீனே வச்சுருப்போம். ஏன்னா அதான் மொத்த மக்கள் கீழே வந்துட்டாங்கல்ல. மேலே இருக்கிறது 8 கிராமத்தில் ஒரு 5 வீடு தான் அந்த இருப்போம். நாங்கள் க்ரௌடு சீன் வேணுன்னா முதல் நாளே அந்த ஊரில் முக்கியமான ஒரு ஆள் பிடிச்சி வச்சுருந்தோம். தொட்டி அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அங்கே இல்லை. எல்லோரும் அங்கே ஜாதி கிடையாது. அதை பார்த்துங்க. மலைவாழ் இன்னமும் சரி, மலைவாழ் மக்கள் பூராமே ஜாதி இல்லாததான். அங்கே ஜாதி கிடையாது. அதனால் அதில் ஒரு முக்கியமான ஆள் பொறுப்பெடுத்து அவர் போய் 8 ஊருக்கும் சொல்லிட்டு வர்றாரு. 15 கிலோமீட்டர் ஆகுங்க. 8 ஊருக்கும் போய் சொல்லு. அவர் தானே சொல்லிட்டு வர்றாரு, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது வந்துருங்க, காலைல வந்துருங்கன்னா தான் எல்லாம் வந்து சேருவாங்க. வந்து சேர்ந்து ஒரு மதியம் 2-3க்கே போய் ஆடு மாடு பிடிச்சி கட்டணும், தண்ணி வைக்கணும், அது பண்ணு இது பண்ணி போவாங்க. அவங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் உதவியாக இருந்தாங்க. இதுலேயும் பாருங்க இன்னொரு சிறப்பு ஒன்று சொல்கிற பாருங்க. நாங்கள் போன்னு அதான் ஜனவரி பிறன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நல்லா கடுமையான குளிருங்க. கடுமையான குளிர். பகலில் நாங்கள்லாம் பயணிக்கும்போது கடுமையான வெயில். அதில் தான் இந்த பொங்கல் வந்தது, ஜல்லிக்கட்டு நடத்துனாங்க. அது ரொம்ப சிறப்பு. எல்லாரும் கீழே இருந்தால் வரணும், எல்லா மாடும் கீழே இருந்தால் வரணும், எல்லா மக்களும் கீழே இருந்தால் வரணும். ஆனால் மேலே போய் ஜல்லிக்கட்டு நடத்துனாங்க. நாம் சொல்லுவோம்ல, நகரத்தில் இருக்கிற பீப்புளாக இருந்தால் என்ன சொல்லுவான், எதுக்கே அந்த வேலையை கீழே நடத்திட்டு போகலான்னு. அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பாதிப்புலாம் வந்ததுங்க, நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நாங்கள் அப்படியே சரி பண்ணிட்டு பார்த்து சரி பண்ணிட்டு எல்லாம் போனோம். சூப்பர் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கேட்கும் போதே எனக்கே அங்கே வந்து வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. அது என்ன ஒன்று சொல்கிறேன் நான், கல்யாண சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த ஊர் முறைப்படியே கல்யாண சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். கேட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ நான் சைடில் நின்றுட்டுருக்கேன், பின்னாடி நின்றுட்டுருக்கேன். அப்புறம் 2 பாட்டி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கும் 2 பேர்த்துக்கு. அவங்க 2 பேர் அவங்களும் நல்ல சாரி கட்டி பட்டுப்பெல்லாம் கட்டி வந்து உட்காந்துருக்காங்க. கல்யாணம்லாம் வைக்கிறாங்க, மொய் வைக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அவங்க அந்த படம்லேயே மறந்துட்டாங்க. ஒரு ஆள் வந்தார்ல, ஞாபகம் இருக்கா? இன்னொரு ஆள் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்தார், ஞாபகம் இருக்கா? அவர் வந்து அந்த இதுக்கு அவர் தான் இன்சார்ஜ் போல. கல்யாணம் வச்சா மட்டும் அவர் வருவார் போல. அவர் 2000-3000 கொடுத்தா அவங்க வந்து கொடுக்கணும், அவர் கொடுக்கணும். நாங்கள் ஷூட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு திருப்பி சொல்கிறோம், இது படங்க, சினிமா எடுத்துட்டு இருக்கோம், என்ன படம் வேணா எடுத்துக்கங்க, எனக்கு காசு கொடுக்கணும். கல்யாணம் தாலி கட்டினாலும் அப்போ காசு கொடுக்கணும். தப்பு, காசு கொடுத்து முடிஞ்சிருச்சு, எனக்கு காசு கொடுங்க. ஏங்க இது படங்க, இது தாலி கட்டினது உண்மை கிடையாதுங்க, நீ தாலி கட்டினார்ல காசு கொடுக்கணும்ட்டாரு. சரி ஓகே, நான் பார்த்துட்டு பேசி வரேன். அந்த மாதிரி படத்துலேயே மறந்துட்டாங்க. நம்ம நிஜமான கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், கல்யாணத்துக்கு வந்துட்டோம், சாப்பிட்டோம், மொய் வச்சுட்டு போடுற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க அவங்க. பிரதர் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண
பெரிய வலிகள், வேதனைகள், டெக்னிக்கலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை நீங்கள் அங்கே கொஸ்டின் கேட்டிங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து சீரியஸாக ஏதாவது சொல்லலான்னு தான் யோசிச்சிட்டே இருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை அது நான் சொல்லுவேன் பிகாஸ் இங்கே வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அது மட்டும் தான் இந்த கல்லில் கட்டின மாதிரி இருக்கும். மற்ற எல்லாம் வந்து கூரை வீடு மாதிரி தான். நிறைய வீடு பிரேக் ஆயிருந்துச்சு, நிறைய வீடு லாக் ஆயிருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஹவுஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க ரொம்ப அந்த கூரையில் ரொம்ப குளிர்ந்துச்சு. பட் என்னோட ஒரு அபின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின், அவங்க இன்னொன்று ஐடி ஒருத்தங்க அக்னின்னு இருந்தாங்க. எங்கள் 3 பேருக்கு ஒன்று கொடுத்தாங்க. பட் அவங்களால அந்த குளிர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சார் ஸ்டே பண்ணியிருந்து அந்த வீட்டுக்கு போயாச்சு. அதுதான் கொஞ்சம் வார்மாக இருக்கும். பட் சார் எங்கே ஸ்டே பண்ணா தெரியுமா, அந்த தின்னன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே பாயும் இல்லை அவங்க சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் நாங்கள் ஒரு பட்ட கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். பாயும் எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு ஆர்டிஸ்ட். பாய் இல்லை, அது ஆல்ரெடி அந்த இது ரொம்ப கோல்டாக இருக்கும். திண்ணையில் படுத்துட்டு இருக்கு, வெளியில் அவ்வளோ கோல்டு. பெட்ஷீட்டும் இல்லை, பட் அந்த பெட்ஷீட் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ரூமே இல்லாமல் 48 டேஸும் அந்த திண்ணில் தான் படுத்தார். எல்லாருக்குமே ரூம் இருந்துச்சு, டபுள் பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டு இருந்தா. நான் ஒரு மட்டும் அப்படி தூங்கல. இல்லை, எனக்கு பிடிச்சி தூங்கியிருக்கேன். நான் அது வந்து இவங்க சொல்லலாம், பில்டப் சொல்லலாம், அதெல்லாம் இல்லை. எனக்கு என்னதான் பில்டப் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு மனசு வரணும். எனக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், எந்த இதுவுமே இல்லை. ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். அங்கே போய் நான் என்ஜாய் பண்ணேன். அங்கே என்ன பதிவு செய்யணும் வச்சோ அதை நான் ட்ரூத்தாக பதிவு செஞ்சிட்டேன். அவ்வளோ என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு. சூப்பர். இப்போ சொல்லுங்க பிரதர், அடுத்த படம் கமர்ஷியலா இல்லை இதே பேஸ் பண்ண ஒரு படமா, எப்படி ரெடி பண்ணிருக்கீங்க? எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து கமர்ஷியல், வாட் இஸ் கமர்ஷியல் அப்படின்றதுக்கு எனக்கு அர்த்தம் தெரில. எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்னென்னா, ஒரு கேரக்டர் தன்னோட இயல்பை மீறி ஆடியன்ஸ்க்காக பண்ணால் கமர்ஷியல். கரெக்டாக அப்படி வச்சுப்போம். தன் இயல்பை மீறிட்டு ஆடியன்ஸ்க்காக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலேன், அது கமர்ஷியல். அப்படி படம் நான் பண்ண மாட்டேன். ஆனால் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி வேறு லெவலில் கமர்ஷியல் என்கேஜ் பண்ணுற படம் என்னால் பண்ண முடியும். அடுத்து நான் வந்து சின்னதாக வந்து டஸ்கஸ் டென் பிக்சர்ஸ், நான் ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் தான் அது பண்ணேன். அது போயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஷூட் போகிறேன். அடுத்த 1 மந்த் 2 மந்த்ஸில் ஷூட் போகிறேன். ஆனால் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அது வந்து கதை வந்து நான் ரிவெஞ்சுக்குள்ளே போகும். இது கம்ப்ளீட்டாக பீஸ்ஃபுல்லான ஒரு கதை பண்ணியிருந்தேன். அது கம்ப்ளீட்டாக ரிவெஞ்சு ஃபீமேல் சென்ட்ரிக் கதை. அது லேண்ட் ஏரியாலேயே இல்லை ஹில்ஸா? அது வந்து அவுட்டர், அதாவது ரூரல் கிராமம் மாதிரி, ரூரல் கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அடுத்த ப்ரொடியூசர், அடுத்த ஆக்டர், என்ன படம்? தயாரிப்புங்கிறது எனக்கான உதவி. அந்த நான் வெளியில் வரணுங்க தான் என் சிந்தனைக்கும் என் செயலுக்கும் என்ன கதை எது அறிவுபூர்வமாக வந்து சொல்லுதோ அந்த கதையெல்லாம் பண்ணுவேன். எவ்வளோ கடுமையான வேலை இருந்தாலும் செய்யலாங்களே. நமக்கு என்ன, ஒருத்தர் சண்டை வருது, உன் சொத்து வேண்டாம் எது வேண்டாம் அப்படின்னு போட்டு போகிறான்னு வச்சுங்க, ஜட்டி கழட்டி போட்டு போகிறோம், ஜட்டி கழட்டி போட்டு போக வேண்டியது. அப்படி தான் நடிக்கணும் தானேங்க. சிந்தனைக்கும் செயலுக்கு என்ன வேலை கொடுக்குற கதையாக இருந்தாலும் எது பண்ணாலும் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து 54 அவார்டை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணணும், வின் பண்ணணும். ஸோ உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு வந்து இந்திய மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ எங்கள் ராஜ் டிவி சார்பாக வந்து வாழ்த்துக்கள். இதேமாரி அற்புதமான படைப்புகள் வந்து உங்ககிட்ட இருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும், எதிர்பார்த்துட்டே இருப்போம். ராஜ் டிவி நேயர்களுக்கோ ராஜ் டிவிக்கோ எல்லாத்துக்கும் நன்றி எங்களுடைய சார்பில். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.